இந்த வீடியோவில் பாருங்கள் HTML CSSல எப்படி அலைன்மெண்ட் செட் பண்ணுற சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோடிங் என்ட்ரி பண்ணியிருக்கேன். அதில் 4 பாராகிராஃப் கொடுத்துருக்கேன். பாராகிராஃப் டேக் Pன்னு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஸ்லாஷ் P, அதாவது Pன்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்லாஷ் P கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி 1 2 3 4 பாராகிராஃப் கொடுத்துருக்கேன். இந்த 4 பாராகிராஃபும் இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது என்ன அலைன்மெண்ட்டில் இருக்குன்னா எல்லாமே என்ன அலைன்மெண்ட்டில் இருக்குன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், லெஃப்ட் சைடு சமமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது லெஃப்ட் சைடை பார்த்தீங்கன்னா ஒரே சமமாக இருக்கும். இந்த அளவுக்கு பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒரே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அப்போ இது என்னது டிஃபால்ட்டாக என்ன அலைன்மெண்ட்டில் இருக்குன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? சரிங்க. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு பாராகிராஃபும் ஸ்டைலையும் மாற்ற போகிறோம். அதாவது ரைட் அலைன்மெண்ட்டு, லெஃப்ட் அலைன்மெண்ட்டு. ஓகே, அதை ஃபஸ்ட்டு இது மட்டும் லெஃப்ட் அலைன்மெண்ட் அப்படியே விட்டுருவோம். கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது லெஃப்ட் அலைன்மெண்ட் தான். இப்போ ரெண்டாவது பாராகிராஃப் எனக்கு ரைட் அலைன்மெண்ட்டில் வேணும். மூணாவது பாராகிராஃப் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் வேணும். நாலாவது பாராகிராஃப் ஜஸ்டிஃபைல வேணும். மொத்தம் 4 விதமான அலைன்மெண்ட் இருக்குது. ஒன்று லெஃப்ட்டு, ரைட்டு, சென்ட்ரு, ஜஸ்டிஃபை. அதை எப்படி செட் பண்ணுறதுன்னா சிஎஸ்எஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டைலுக்கும் ஸ்லாஷ் ஸ்டைலுக்கும் இடையில எழுதுவாங்க. ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்துங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ மொத்தம் 4 விதமான பாராகிராஃப் இருக்குது. 1 2 3 4 விதமான பாராகிராஃப் இருக்குது. இப்போ Pன்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன செய்வீங்க, ஒரு டேகு, ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி சிஎஸ்எஸ் கோடை எழுதுவீங்க. அப்போ எக்ஸாம்பிளுக்கு Pங்கிற ஒரு கோடை கொடுத்து நான் எழுத போகிறேன்னு வச்சிங்களேன். அப்போ மொத்தம் 4 P இருக்குது பாருங்கள். மொத்தம் 4 பாராகிராஃப் இருக்குது. அப்போ என்ன செய்யும், 4 பாராகிராஃப் ஸ்டைலை மாற்றிக்கும். அப்போ அந்த ஸ்டைலு மாறாமல் இருக்க ஒவ்வொரு பாராகிராஃபுக்கும் ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணணும். எப்படி ஐடி க்ரியேட் பண்ணுறது, எனக்கு ஃபஸ்ட்டு பாராகிராஃபை விட்டுருங்க, தேவையில்லை. ஏன்னா அதை நம்ம லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ ரெண்டாவது பாராகிராஃபுக்கு ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். எப்படி பண்ணுறது, இந்த Pக்கு பக்கத்தில் ஐடின்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ளே எக்ஸாம்பிளுக்கு 1 வேணால் 1 கொடுத்துருங்க. இப்போ என்ன செஞ்சுருக்கேன், Pங்கிற கொடுத்துட்டு ஐடி ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ளே 1ன்னு கொடுத்துட்டேன். அப்போ 1ங்கிற ஒரு ஐடி. ஓகேங்களா? அதே மெத்தடில் பாராகிராஃப் 2க்கும் கொடுத்துங்க. இப்போ பாராகிராஃப் 2 ஒரு பேஸ் விட்டுட்டு ஐடி ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ளே 2ன்னு சொல்லி கொடுத்துங்க. 2ன்னு கொடுத்துட்டேன். 2ன்னு கொடுத்தாச்சு. அதே மாதிரி பாராகிராஃப் 3க்கு பாராகிராஃப் 3க்கு வச்சிங்க. அதுக்கு ஐடின்னு ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு 3ன்னு சொல்லி கொடுத்துங்க. ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ளே 3. ஓகேங்களா? இப்போ இந்த 3 ஐடி செட் பண்ணி வச்சுங்க. அதாவது ஃபஸ்ட்டு பாராகிராஃப் நான் எதுவுமே செட் பண்ணலை, ஏன்னா ஒரு பாராகிராஃப் சும்மா விட்டுருவோம். ரெண்டாவது பாராகிராஃபுக்கு ஐடி 1ன்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். மூணாவது பாராகிராஃபுக்கு ஐடி 2ன்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். நாலாவது பாராகிராஃபுக்கு ஐடி 3ன்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் ஒவ்வொரு பாராகிராஃபுக்கும் ஒவ்வொரு அலைன்மெண்ட்டும் செட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாராகிராஃபும் நான் செட் பண்ணலை, ஏன்னா அது டிஃபால்ட்டாக லெஃப்ட் அலைன்மெண்ட்டு எடுத்துக்கும். இப்போ ரெண்டாவது பாராகிராஃபுக்கு இந்த 1ன்னு இருக்குல்ல, இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஐடி 1ன்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம இப்போ அலைன்மெண்ட்டு செட் பண்ண போகிறோம். அப்போ அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன கொடுக்கணும், இந்த இடத்துல ஐடி செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி ஹேஷ் சிம்பல் கொடுக்கணும். ஐடி செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹேஷ் சிம்பல் கொடுக்கணும். ஐடி செட் பண்ணிங்கன்னா ஹேஷ் சிம்பல் கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த ஐடி நேம் என்ன 1 அப்படின்னு கொடுத்துக்க வேண்டியது. கொடுத்துட்டு நார்மலாக உள்ளது தான், இந்த மாதிரி கொடுத்துட வேண்டியது. ஹேஷ் சிம்பல் கொடுத்துட்டு, ஏன்னா ஐடி செட் பண்ணியிருக்கோம். முன்னாடி என்ன செய்வோம், எலமெண்ட் நேமும் செட் பண்ணுவோம். Pன்னு கொடுத்துட்டு டைரெக்டாக Pன்னு கொடுத்துட்டு என்ன செய்வோம், ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுப்போம். ஆனால் இங்கே என்ன செட் பண்ணியிருக்கோம்னா ஐடி செட் பண்ணியிருக்கோம். அப்போ ஐடி செட் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும், இந்த ஹேஷ் சிம்பிள் கொடுக்கணும். கொடுத்துட்டு 1ன்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செட் பண்ண போகிறோம்னா ரைட் அலைன்மெண்ட்டு செட் பண்ண போகிறோம். அப்போ என்ன செஞ்சுருக்கேன், அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, டெக்ஸ்ட்டு ஐஃபன் கொடுத்து அலைன், இந்த மாதிரி இருக்கும்.
அலைன் சொல்லியிருக்கு, அதாவது டெக்ஸ்ட் அலைன் சொல்லி இந்த மாதிரி கொடுத்துட்டு கோலன் என்ன கொடுக்க போகிறீங்க, ரைட்டுன்னு கொடுக்க போகிறீங்க, கொடுத்துட்டு செமிகோலன். அப்போ இந்த டெக்ஸ்ட் அலைனுங்கிறது ப்ராப்பர்ட்டி, இந்த ரைட்டுங்கிறது வேல்யூ. ஓகேங்களா? இப்போ இந்த ஒன்றுங்கிறது அந்த எலமெண்ட்டை செட் பண்ணியிருக்கோம், அந்த ஐடியை செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன கொடுக்கணும், ஹேஷ் கொடுக்கணும். ஏன் ஹேஷ் கொடுக்குறோம்னா இங்கே வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஐடி செட் பண்ணியிருக்கோம். ஐடி செட் பண்ணிங்கன்னா ஹேஷ் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர் வருதுன்னு. இங்கே பார்த்தீங்களா, ரெண்டாவது பாராகிராஃபு எனக்கு ரைட் அலைன்மெண்ட்டில் வந்துருச்சு. ரைட் சைடு சமமாக இருக்கும், ரைட் அலைன்மெண்ட்டில் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பாராகிராஃபு வந்து எதில் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பாராகிராஃபு வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. அது ஒன்றுமே கொடுக்கல, டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இப்போ ரெண்டாவது பாராகிராஃபு நான் கலர் மாற்றணும்னு வச்சிங்களேன். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு அதே மெத்தட் தான். ஜஸ்ட்டு இதுலேயே என்ன செஞ்சிட வேண்டியது, பக்கத்தில் என்ட்ரு கொடுத்துட்டு கலர்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துட வேண்டியது. எனக்கு எக்ஸாம்பிளுக்கு ரெட் கலர் வேணும்னா ரெட் கலர்னு கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணிங்கன்னா ரெண்டாவது பாராகிராஃபு ரெட் கலரில் வந்துடும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ ஒரு பாராகிராஃப் வந்து என்ன செஞ்சாச்சு, அதனுடைய ஸ்டைலை வந்து மாற்றியாச்சு ரைட் அலைன்மெண்ட்டுக்கு. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கும், இந்த ஸ்டைலை அப்படியே காப்பி பண்ணிக்கும், இதில் இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கும். காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே என்ன செய்ய போகிறோம், மூணாவது பாராகிராஃபுக்கு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ கண்ட்ரோல் V கொடுத்துங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன செஞ்சிட வேண்டியது, டூன்னு கொடுத்துட வேண்டியது. அது ஒன்றை தூக்கிட்டு அப்படின்னா கொடுத்துட வேண்டியது டூன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அலைன்மெண்ட்டை வந்து என்ன செஞ்சிட போகிறோம், நம்ம சென்டர்னு கொடுத்துட போகிறோங்க. அவ்வளோதான். லெட்டர் என்ன செஞ்சிட போகிறோம், சென்டர்னு சொல்லி கொடுத்துட போகிறோம். கலர் வேறு மாற்றுறதுனா மாற்றிங்க. எனக்கு க்ரீன்னு வேணுன்னா க்ரீன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ போய் இதை ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வந்துருச்சு பாருங்கள். அதாவது பாராகிராஃப் வந்து ரெடின்னு ஒன்று சின்னதாக ஒரு பாராகிராஃப் இருக்குது, அதை எடுத்து தவறாக எடுத்துக்கிச்சு. அதை வேணால் நம்ம தூக்கிடுவோம். அந்த ரெடிங்கிற பாராகிராஃப் எது தவறாக வந்திருக்கு. ரெடின்னு மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள். இங்கே அதில் ஆக்சுவலாக வந்து இந்த இடம் வந்து இங்கே ஒரு பி வந்துருச்சு, அதை தூக்கிடுவோம். இது தவறுதலாக இருக்குது, இதை மட்டும் எரேஸ் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த வந்துருச்சு பாருங்கள். இது வந்து என்னதான் சென்ட்ரு அலைன்மெண்ட்டில் இருக்குது. சென்ட்ரு அலைன்மெண்ட்னா என்னென்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மாறி இருக்கும், சென்டரை பொறுத்த வரைக்கும் சமமாக இருக்கும். அப்போ அதுக்கு பேர் தான் நான் சொல்கிறது சென்ட்ரு அலைன்மெண்ட்னு சொல்கிறது. இப்போ 3 விதமான அலைன்மெண்ட்டு பார்த்தாச்சு. லெஃப்ட்டு டிஃபால்ட்டாக உள்ளது, ரைட்டு பார்த்தாச்சு, அடுத்தது சென்ட்ரு பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து ஜஸ்டிஃபை. மோஸ்ட்லி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுவோம், மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜஸ்டிஃபை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்டிஃபைனா என்னென்னா லெஃப்ட் சைடும் சமமாக இருக்கும், ரைட் சைடும் சமமாக இருக்கும். அதுக்கு பேர் தானே சொல்கிறது ஜஸ்டிஃபைங்கிறது. அது எப்படின்னு பார்ப்போம். இது அதே மெத்தட் தான், அதை அப்படியே காப்பி பண்ணிக்கும். இப்போ காப்பி பண்ணோம்ல, அதை அப்படியே பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஆல்ரெடி காப்பி பண்ணது இருக்குது. இங்கே ஒரு என்ட்ரு மட்டும் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஒன்றை தூக்கிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறது, 3ன்னு சொல்லி போட்டுருங்க. 3ன்னு சொல்லி கொடுத்துட்டு அதனுடைய அலைன்மெண்ட் என்னென்னா நம்ம செய்ய போகிறோம், ஜஸ்டிஃபைன்னு கொடுக்க போகிறோம். ஜஸ்டிஃபை அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு கலர் வந்து வேறு கலர் வேணுன்னா மாற்றிங்க. எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு புல்லுன்னு வேணால் புல்லுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இது வந்து என்னன்னா ஜஸ்டிஃபை. ஜஸ்டிஃபை மீன்ஸ் ரெண்டுமே சமமாக இருக்கும், லெஃப்ட்டும் சமமாக இருக்கும், ரைட்டும் சமமாக இருக்கும். அப்போ நம்ம மோஸ்ட்லி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சிஎஸ்எஸில் வந்து எப்படி வந்து டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பண்ணுறது சொல்லி பார்த்துருக்கோம். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பற்றி அதனுடைய கலரை மாற்றுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், பாராகிராஃப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாராகிராஃபுக்கும் ஐடி செலக்ட் பண்ணணும். ஐடி இந்த மாதிரி செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஐடியை வச்சு தான் நீங்கள் என்ன செஞ்சீங்க, இங்கே வந்து ஸ்டைலில் வந்து கோடிங் எழுதுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.